வெண்பாவ விட்டா உண்மையிலேயே விஜய்க்கு வேற உலகமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா விஜய் வந்து எந்த ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதே சமயத்துல மல்லி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து வெண்பாவ காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து வெண்பாவ வந்து எவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில இருந்து வெண்பாவ மல்லி ஈஸியா காப்பாத்திருவாங்க. இந்த முறையும் வந்து மல்லி மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுலயும் வந்து தீபிகாவுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் முதற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து இப்போ நம்ம மல்லி வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இப்போ என்ன நடந்தாலும் சரி, அதாவது விஜய் கிட்ட நம்ம வெண்பாவை கொண்டு வந்து சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம மல்லியோட முடிவு. அதாவது தன்னோட உயிரே போனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனாலும் விஜய் வந்து என்னதான் இங்க கோவமா பேசினாலுமே கூட மல்லி மேல பாசம், அது மட்டும் இல்லாம வந்து அன்பு, இது எல்லாமே குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெண்பாவை காணாம போன ஒரு விஷயத்துல வந்து மல்லி மேல கோவமா இருக்காங்களே தவிர, மத்தபடி இந்த அன்பு பாசம் இது எல்லாமே வந்து எதுவுமே குறையல. ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லி இருந்துட்டு வெண்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரவுடிங்க கிட்ட ஃபைட் பண்றதுக்கு அங்கேயும் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த தீபிகா மேல முதல்ல சந்தேகம் வந்துச்சு. அதுவும் இல்லாம தீபன் கிட்ட சொல்லும் போது தீபன் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த தீபிகா வந்து வெண்பாவை வந்து கடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள்ல வந்து உண்மையிலேயே தீபிகா தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா அதே சமயத்துல இப்போ வெண்பா வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா வெண்பா வந்து உண்மையிலேயே தைரியசாலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து, அதாவது அந்த லேடிய அங்க நோக்கி தள்ளிட்டு கடைசியில வந்து அந்த லேடிக்கே தலையில அடிபட ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே வந்து அந்த லேடியோட சுயரூபம் தெரியாம தான் வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு அந்த கும்பல் கிட்டயே மாட்டிக்கிட்டாங்க. ஆனா மறுபடியும் இந்த ஒரு தப்ப வந்து வெண்பா செய்ய மாட்டாங்க. எப்படியாச்சும் இங்க தப்பிச்சு போகணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலுமே கூட அவங்களோட அந்த பயமுறுத்தல்னால வந்து வெண்பாவால எந்த ஒரு ஆக்ஷனையுமே எடுக்கிறதே வந்து கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம மல்லி இருந்துட்டு. அதாவது விஜய் ஏற்கனவே வந்து வெண்பா இல்லாம நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரா, அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க நீங்க வந்து இப்போ சாப்பிடாம இது பண்ணாம இருந்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து வெண்பா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்குதோ அதே மாதிரிதான் எனக்கும் அடிச்சுக்குது. நானும் வந்து அதாவது இப்ப இருந்து வெண்பாவை காப்பாத்துற வரைக்கும் வந்து நான் வந்து சாப்பிட போறது கிடையாது, அதுவும் இல்லாம ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க போறது கிடையாது. நான் இன்னைக்கு வெண்பாவோட தான் வீட்டுக்கு வரப்போறேன், வெண்பாவை கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம மல்லி ஏதாச்சும் தப்பா பண்ணி எங்கேயாச்சும் மாட்டிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன நடந்தாலும் சரி, என்னோட உயிரே போனாலும் சரி, வெண்பாவை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி வந்துட்டு தெரு தெருவா எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. அப்படி தேடும்போது தான் வந்து ஒரு ரோடு கிட்ட வந்து வெண்பாவோட கழுத்துல இருந்த ஒரு மணி வந்து கிடைக்குது. அதாவது ஏற்கனவே வந்து வெண்பா தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ணி அங்க வந்து அந்த கார்லயே வந்து மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? அதாவது ஜஸ்ட் மிஸ் அந்த கார்ல மட்டும் சிக்கியிருந்தாங்க அப்படின்னா வெண்பாவோட உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க வந்து நம்ம வெண்பாவோட கையில இருந்த, அதாவது கழுத்துல இருந்த அந்த மணி வந்து கீழே அருந்து விழுந்து கிடக்கு. அதாவது நம்ம மல்லியும் சுத்தி சுத்தி தேடி பார்க்கும்போது கடைசியில அந்த மணிய பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இது வந்து மல்லி, அதாவது வெண்பாவோடது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கோட இருக்கிறது மட்டும் இல்லாம கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இங்கதான் எங்கேயோ வெண்பா இருக்கா, இங்கதான் அந்த ரவுடிங்க யாரோ வந்து வெண்பாவை கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அங்க அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயுமே விசாரிக்கிறாங்க, பக்கம் பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே வந்து வெண்பா இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அதே தெருவுல தான் நம்ம வெண்பாவை ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு வந்து இன்னும் பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம இத்தனை நாள் வந்து விஜய் ஏன் வந்து மல்லி மேல கோவமா இருந்தாரு, மல்லிய வந்து கொஞ்சம் என்கிட்ட இருந்து விலகி இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிறதுக்கான எல்லாத்துக்குமான ஒரு பதில் இங்க கிடைச்சிருச்சு. ஏன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லி இவ என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே, அதுவும் இல்லாம வந்து
ஏற்கனவே வெண்பாவ காணோம்னு சொல்லிட்டு நானே துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல வந்து மல்லிக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? இவ எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லி, அடுத்ததா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி மல்லியோட ஃபோன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளவே மல்லி இருந்துட்டு, இப்போ வெண்பாவ கடத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஒரு குடோன்லயே மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி மாஸ் என்ட்ரி குடுத்து, என் குழந்தைய கடத்தி வச்சிருக்கீங்களா? உங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம மல்லியால என்ன பண்ண முடியும்? மல்லி ஏற்கனவே வந்து அ இதுல வந்து கொஞ்சம் இதானவங்க. அதுவும் இல்லாம வந்து அங்க 2 ரவுடிங்க இருக்காங்க. அடுத்ததா வந்து அந்த லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வந்து நம்ம மல்லியும் வந்து வசமா மாட்டிக்கிறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, "வெண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னோட உயிரே போனாலும் சரி, கண்டிப்பா வந்து உன் டாடா கிட்ட நான் ஒப்படைச்சே தீருவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது தான், விஜய் அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து, அந்த லேடியோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறாரு. அதாவது மல்லி, வெண்பா நீங்க எதுக்காக அதாவது மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி உன்னால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுவும் இல்லாம வந்து நான் இத்தன நாளா உன்னை என்கிட்ட இருந்து விலகி இரு அப்படிங்கிற மாரி சொன்னது. வெண்பாவை எப்படியும் காப்பாத்திருவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏதாச்சும் கோவத்துல தப்பான வார்த்தைய விட்டுட்டா, அத நினைச்சு நீ ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவ்ளோ ரூடா பேசினேன். அதே மாதிரி உங்க 2 பேரையும் தவிர எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா? நீங்க 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அங்க இருந்து அந்த ரவுடிங்கள அடிச்சு போட்டு கடைசியில நம்ம மல்லி, வெண்பா 2 பேரையும் காப்பாத்துறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சூப்பரா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுலயும் நம்ம மல்லி, விஜய் இவங்க 2 பேரும் இந்த ஒரு பிரச்சனையில பிரியாம இருந்தாலே, அதுவே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.